இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திமுக வழக்கறிஞர் திருமிகு சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சரவணன். வணக்கம். 5 மாத காலத்திலேயே இதனுடைய விசாரணை நிறைவடைந்து இன்றைக்கு தீர்ப்பு தண்டனை விவரங்கள் வழங்கப்பட்டிருப்பது நிச்சயமாக ஒரு பாராட்டப்பட வேண்டிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனை தாண்டி ஆளும் கட்சி திமுக பல்வேறு விமர்சனங்களை சந்தித்திருந்தது. அதனையெல்லாம் தாண்டி இன்றைக்கு குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் அரசு தரப்பும் உறுதியாக இருந்தது. நீங்க என்னென்ன சவால்களை சந்திச்சுதான் நினைக்கிறீங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? இல்ல இப்போ அதாவது முதல்ல என்ன பண்ணாங்க, அவர் திமுகவை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஐயா, எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நியாயம், தீர்ப்பு, நீதி திமுக ஆட்சியில கண்டிப்பாக கிடைக்கும் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்திருந்தோம். முக்கியமா என்ன இது அப்படின்னா, இதை யாரையோ காப்பாத்துறதுக்காக இதை செய்கிறார்கள், இப்படி இது பண்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்ட அன்னைக்கே இவங்க அதிமுக இருக்கக்கூடியவர்களோ மற்றவர்களோ கையெழுத்து போடுவதற்கு முன்னாலேயே, நீதிமன்றத்தை நாடுவதற்கு முன்னாலேயே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இல்ல இதுல பலர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். உயர் நீதிமன்றத்தை நாடி சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்டாங்க. சிபிஐ விசாரணை கொடுக்க முடியாது, 3 உயர் போலீஸ் அதிகாரிகளை வைத்து விசாரணை நடத்தணும்னு சொல்லி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது நீதிமன்றம். பிப்ரவரியில சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனேயே ஒருத்தர் தான் அக்யூஸ்டுன்றது உலகத்துக்கே தெரிஞ்சது, அதிமுக காரர்களுக்கு தெரியவில்லையா? அப்போ இவர்கள் நிஜமாவே இப்ப சொல்றாங்க குற்றச்சாட்டு, இதுல பாதி நீதி கிடைத்திருக்கிறது, யார் அந்த சாருக்கு விடை கிடைக்கலன்றாங்க. பிப்ரவரியில ஒரே ஒருத்தர் தான் குற்றவாளி, ஒரே ஒருத்தருக்கு மேலதான் ஒருத்தர் தான் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொல்லி வந்துருச்சு. அப்ப என்ன செய்திருக்க வேண்டும் இவர்கள்? உடனடியாக உச்ச நீதிமன்றம் இதுல எங்களுக்கு இது இல்ல, விசாரணை நடத்தணும், இது பண்ணணும்னு சொல்லி போயிருக்க வேண்டுமா இல்லையா? அதை செய்யவில்லை. சோ வேணும்னா நாங்கள் நியாயத்தை பெற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தம்பட்டம், இன்னொரு பக்கம் இது நியாயமே இல்ல, இது பாதி நீதி அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் விமர்சனம். அதிமுக காரர்களுக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் இப்படி முன்னுக்கு பின்னாக உளறி கொண்டிருக்கிறார்கள். உயர் நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு. அதாவது இவங்க இது பண்றாங்க, அண்ணா யுனிவர்சிட்டி வளாகத்துல அந்த குறைபாடுகள் தான் இந்த குற்றம் நடப்பதற்கு முக்கியமான காரணம் உயர் நீதிமன்றமே தெளிவாக்கி இருக்கிறது. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு? ஆளுநருடைய கண்ட்ரோல், துணைவேந்தர்கள் கிடையாது. சோ ஆளுநரை பத்தி யாரா பேசினாங்களா? அதிமுகவினர் பேச மாட்டாங்க. சோ இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள், பொய் குற்றச்சாட்டுகள், திமுக மேல எந்த குற்றச்சாட்டுகளையும் வைக்க முடியல, இப்படிப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டே இருந்தாங்க. நன்றி திரு சரவணன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சுபையா நீதிமன்ற வளாகத்திலிருந்து இணைகிறார். சுபையா, நீ உங்களுடன் வழக்கறிஞர்கள் யாரேனும் உடன் இருக்கிறார்களா? நீங்கள் அவர்களோடு கலந்துரையாடலாம். அதாவது ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் ஜிபி கோதண்டராமன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவர் கேட்கலாம். சார், இன்னைக்கு எந்த மாதிரி தண்டனை வழங்கப்பட்டிருக்கு? சார், போன புதன்கிழமை அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்தது. அதற்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்படும் சொல்லியது. அதுபோல காலை 10:30 மணிக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது. அவருக்கு கொடுக்கப்பட்ட 11 குற்றச்சாட்டுகள் படி 10 குற்றச்சாட்டுகளுக்கு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஒரு குற்றச்சாட்டுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. அது பெண்களுக்கு தமிழ்நாடு உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கீழ் அவருக்கு எதுவும் தண்டனை கொடுக்கல. மற்றபடி அனைத்து குற்றச்சாட்டு தண்டனை வழங்கப்பட்டது. அதிகபட்ச தண்டனையாக 30 வருடம் கடுங்காவல் தண்டனையும் அதற்கு எந்தவித ரெமிஷனும் கேட்கக்கூடாதுங்கிற முறையில் அதற்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. டோட்டலாக மற்ற பிரிவுகளுக்கு கீழ் தண்டனை வழங்கப்பட்டது. ஏக காலத்தில் அனுமதிக்க வேண்டும் என்றதால் 30 ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்க வேண்டும். ஆமா, எந்த 30 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. இது நேச்சுரல் லைஃப் இறுதி வரை நேச்சுரல் லைஃப்னு சொல்லுவாங்க. இது ஐடி ஆக்ட் பிஎன்எஸ் புது ஆக்ட்ங்கிறதால 30 வருடம் கொடுத்துட்டு எந்தவித காரணை காட்டக்கூடாதுன்ற விவரம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தீர்ப்பு எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும். மேல்முறையீடு செய்வதற்கு உகந்த வழக்கு இது. 30 நாளுக்குள்ள மேல்முறையீடு செய்யப்படும். டைம் இருக்கு. அதுக்குள்ள அவருடன் கலந்து ஆலோசித்து விட்டு உடனடியாக மேல்முறையீடு செய்யறதுக்கு அனைத்து ஏற்பாடு செய்யப்படும். ஆன்லைன்ல காலையில் அவர்கிட்ட பேசினேன். அவர் கொஞ்சம் தைரியம் தான் இருக்காரு. ஏன்னா இது எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு தான். அது லைஃபா, நேச்சுரல் லைஃபா, இல்லை 10 வருஷமா அங்கே ஒரு மனநிலை ஆசிலேஷனில் இருந்தார். இப்போ அதுக்கும் விலை தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் சுரண்டு தான் இருக்கார்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஆயுள் தண்டனை 30 ஆண்டுகள் சலுகை காட்டக்கூடாதுன்னு இருக்காங்க. இது அதாவது இப்போ வந்து மேல்முறை செஞ்சு அவர் அந்த தண்டனை நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? மேல்முறையீடு அதுதானே, மேல்முறையில் தண்டனையை நிறுத்தி வைத்து அவர் பெயில் வரதுக்கான ஏற்பாடு செய்யவும். சரி, ஓகே, நன்றி. அது மேல்முறை செய்யப்படும், 30 நாட்களுக்கு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.